பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் கிருபையாக கடந்த மாதமெல்லாம் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து பராமரித்தீர், போஷித்து காப்பாற்றினீர், வழிநடத்தி பாதுகாத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் தொடங்கும்படியான கிருபையை தந்து, ஜீவன் சுகபலன் தந்து நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன் சென்று எங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து ஆலோசகராக வழிநடத்துகிறாக நீர் நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் இந்த ஆராதனை வேளையிலும் கர்த்தர் மகிமையாக எங்களோடு இறங்கி கிரியை செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலேயும் நீர் மகிமைப்படுவீராக. பாடல் ஆராதனை பொறுப்படும் மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தைகளுக்கு அபிஷேகத்தை தாரும். உம்முடைய ரத்தத்துக்கும் அன்றுவரே உம்முடைய சரீரத்துக்கும் நாங்கள் பங்காளிகளாக இருக்கிற அந்த அனுபவத்தை காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. தொடர்ந்து வாலிபுடைய கூட்டங்களையும் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படும் தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அன்பனையே வாழ்த்துவோமே என்றென்றுமே நித்தியமாய் என்ற ஒரு பாட்டு. அன்பனையே வாழ்த்துவோம். அன்பனையே வாழ்த்துவோம் என்றென்றுமே நித்தியமா. அன்பனையே வாழ்த்துவோம் என்றென்றுமே நித்தியமா. இவ்வுலகில் யாருண்டு எல்லாம், என் தாயாரும் தந்தையும் நீரே. உலகில் யாருண்டு எல்லாம், என் தாயாரும் தந்தையும் நீரே. வாழ்த்துவேன் போற்றியே புகழுவேன், வாழ்த்துவேன் போற்றியே புகழுவேன், புகழுவேன் அந்த நேசரையே நித்தியமா. அன்பனையே வாழ்த்துவோம் என்றென்றுமே நித்தியமா. அன்பனையே வாழ்த்துவோம் என்றென்றுமே நித்தியமா. யாதுமற்ற பாவியமெந்தனுக்கா தன் ஜீவனை தந்தென்னை மீட்டேன். யாதுமற்ற பாவியமெந்தனுக்கா நல் ஜீவனை தந்தென்னை மீட்டேன். நன்றியுடனே நான் போற்றுவேன், நன்றியுடனே நான் போற்றுவேன், போற்றுவேன் அந்த நேசரையே என்றென்றுமா. அன்பனையே வாழ்த்துவோம் என்றுமே நித்தியமா. அன்பனையே வாழ்த்துவோம் என்றுமே நித்தியமா. அன்பனையே வாழ்த்துவோம் என்றுமே நித்தியமா. சென்ற காலம் சேமமாய் பாதுகாத்து ஸ்நேகம் வராமலை தாங்கி,
சென்ற காலம் சேமமாய் பாதுகாத்து சேதம் வராமல் தாங்கி நேத்திரம் போலவே என்னையும் நேத்திரம் போலவே என்னையும் இரத்தத்தால் மூடினேன் அன்பனையே வாழ்த்துவோமே என்றுமே நித்தியமா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபையாக ஆண்டவர் இந்த வருடத்தின் 2வது மாதத்தை தொடங்கும்படியான கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. போன வாரமெல்லாம் இந்த நாளில் இந்த ஒரு வேத பகுதியை தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய சபைக்கு சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அதற்காக பல பிரயாசங்கள், அதற்காக ஜெபம் எல்லாம் ஏறெடுத்து கொண்டிருந்த வேளையில் திடீரென்று நேற்று இரவு சரியாக 12 மணிக்கு யாரோ தட்டி எழுப்பினது போல் எழுந்து உட்காந்துட்டேன். புதிய மாதம் தொடங்கியாச்சு. 12 மணிலேருந்து 1 மணி வரை ஆண்டவர் அப்படியே அப்சைட் டவுனாக மாற்றிட்டார். மெசேஜ் அப்படியே மாற்றிட்டார். என்னமோ தெரியாது, எங்கள் மகனுக்கு அதைத்தான் கருத்து வெளிப்படுத்தினார் போல. ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்கிற அந்த பகுதி தான் அவருக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வர்ஷிப் நேரத்திலெல்லாம் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆமேன். இன்றைக்கு நான் வாசிக்க போகிற வேத வசனமானது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 10வது வசனத்தையும் நான் வாசிக்கலாம். ஏசாயா 40 1ம் 10ம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. அல்லேலூயா. Behold, the Lord of God will come with strong hand. His arms shall rule for him. His reward is with his arm and his work before him என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நாம் தியானிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்தினுடைய இந்த காரியங்களை நான் வாசித்து பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. அதனுடைய முதலாம் வசனம்தான் ஆற்றுங்கள் தேற்றுங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்கிற இந்த அருமையான வார்த்தை. பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகமானது ஒரு பெரிய தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பொதுவாக வேத ஆராய்ச்சியில் சொல்லும்போது ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதி ஒரு தேவ ஜனங்களுடைய எச்சரிப்புக்காக, தேவ ஜனங்களுடைய பல சூழ்நிலைகளுக்காக சொல்லப்படுகிறதாகவும், 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரை உள்ள அந்த ஒரு காரியமானது எப்படி அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவில் இருந்தபோது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பல காரியங்களைப் போல இருப்பதாக வேதாராய்ச்சியில் சொல்கிறாங்க. ஆனபடினால இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று அது தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல 3, 4, 5ஆம் வசனங்களை நாம் பார்க்கும்போது அது பின்னாட்களில் நடைபெறுகிற ஒரு தீர்க்கதரிசனத்தினுடைய காரியமாக இருக்கிறதாக 3, 4, 5ஆம் வசனங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா.
பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், வேத வசனமானது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கீழே உள்ள சில வசனங்களை பார்க்கும்போது பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. நமது தேவனுடைய வசனமே என்றென்றைக்கும் நிற்கும், நிலை நிற்கும் என்று சொல்லி இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 12ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீர் என்றால், அங்கே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன செய்கிறார்? தேற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவி ஆண்டவர் தேற்றரவாளனாக இருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தை மிக முக்கியம், அவருடைய வசனம் மிகவும் முக்கியம். வேதத்தை நாம் முக்கியப்படுத்துவோம் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், அந்த வார்த்தையே நம்மை மேன்மையான இடத்துக்கு நம்மை கொண்டு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அதில் நாம் விசேஷித்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் இந்த 2வது மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக 10வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். 10வது வசனத்தை வாசிக்கும்போது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது என்கிற ஒரு காரியத்தை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் 11ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம் என்றால், நல்ல ஒரு மேய்ப்பனாக நம்மை மேய்க்கிறார், நம்மை நடத்துகிறார், பாதுகாக்கிறார். 11வது வசனம், மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், மேய்ப்பனை போல தன் மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். அல்லேலூயா. He shall feed his flock like a shepherd. He shall gather the lambs with arm and carrying them in his bosom, and shall gently lead those that are with young என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால், தேவன் தம்முடைய ஜனங்களை ஆற்றுவதும் தேற்றுவதும் நடத்துவதுமான இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதில் ஆறுதலை கொடுக்கிறார்? வசனத்தின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாகத்தான் ஆறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நமக்கு தேவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியம். இந்த மாதமெல்லாம் கர்த்தர் அவை நம்மை நடத்தவும் நம்மை ஆற்றவும் தேற்றவும் வல்லவர். ஏசாயா 12ஆம் அதிகாரத்தை கூட நீ வீட்டில் போய் தியானித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கு 7 காரியங்கள் இருக்கிறதாக நாம் கேள்விப்பட்டோம். உண்மைதான். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்முடைய நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இங்கே கர்த்தர் இருக்கிறார் என்று? ஆம். இரவு 12 மணி அளவில் கர்த்தருடைய மெசேஜே மாற்றி கொடுத்தார் என்றால், அந்த காரியத்தை இப்பொழுது நாம் கேள்விப்படுகிறோம் என்றால், கர்த்தர் நம்மோடு இராவிட்டால் நடக்குமா? ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பலன். அவர் இல்லை என்றால் எல்லாமே இல்லை. ஆகவே எப்போதும் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து கொண்டிருப்போம் என்றால், சங்கீதக்காரன் சொல்வது போல, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினாலே அசைக்கப்பட மாட்டேன். ஆமேன்.
எந்த ஒரு பொல்லாத வல்லமையும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த போராட்டங்களும் என்னை ஒரு நாளும் ஒருபோதும் அசைக்கவே முடியாது. எப்பொழுது? கர்த்தரை நாம் முன் வைக்கும்போது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தரை மையமாக வைப்போம் என்றால் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனை கர்த்தரை அவங்க வனாந்தரம் முழுவதும் மையமாக வைத்திருந்ததுனால வனாந்தரம் முழுவதும் 40 ஆண்டுகள் வனாந்தரம் முழுவதும் கர்த்தரை மையமாக வைத்திருந்ததுனால அவங்களுடைய வஸ்திரம் பழசாய் போகல, கால்கள் வீங்கவில்லை, ஆகாரம் குறையில, வெயிலால் பாதிப்பு அவங்களுக்கு இல்லை, வயதும் அவங்களுக்கு கூடினாலும் அவங்களுடைய சரீரம் வளர்ந்தாலும் அவங்களுடைய செருப்பு கூட வளர்ந்துருக்குது. ஆமேன். ஆமாம், பழசா போகவே இல்லைன்னு சொல்லப்பட்டு. அப்படி என்றால் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை மையமாக வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஆல் சஃபிஷியன்ட் காட். ஆமேன். இப்போ கர்த்தரை நாம் முன்வைக்காவிட்டால் வேறு ஏதாவது ஒன்றை, பொருளையோ மனுஷரையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு குறிக்கப்பட்ட காரியத்தை நாம் முக்கியப்படுத்தி அதற்கென்று ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கவே மாட்டார். அடிக்கடி நாம் சொல்கிறது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர் எல்லாமே உங்களுக்கு கூட கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறபடி நாம் நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆக முதலாவது எப்பொழுதுமே கர்த்தரை நாம் மையமாய் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன். ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தொடங்கின பிற்பாடு கடைசியாக நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவாருங்க. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஆமேன். ஆகவே இந்த விதமான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவை என்று சொன்னால் கர்த்தரை நாம் மையமாக வைக்கணும், கர்த்தரை நாம் முன் வைக்க வேண்டும். அப்படி என்றால் நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. இயேசு என் பட்சமல்லோ, அது எனக்கு 1000 லட்சம் அல்லோ என்று ஒரு பக்தன் சொல்கிறார். இயேசு என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு அது 1000 லட்சம். நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், இஃப் காட் பி ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகேன்ஸ்ட் அஸ். கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார் என்றால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆகவே எல்லா பொல்லாத வல்லமின் சத்துருக்களை ஜெயிப்பதற்கு கர்த்தரை நாம் முன்வைப்போம் என்றால், வனாந்தர வாழ்க்கையில் எத்தனை யுத்தம் வந்தது. கானானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 7 ஜாதிகள் 31 ராஜாக்களை ஜெயிச்சு தானே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆகவே உலகத்தில் நமக்கு உபத்திரவம் போராட்டம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனால் அவைகள் மத்தியில் நாம் கர்த்தரை முன் வைப்போம் என்றால் ஜெய கிறிஸ்து முன் செல்வார் என்றால் ஜெயம்தான், வெற்றிதான், சந்தோஷம், மகிழ்ச்சி தான். ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது, பிஃபோர் த லார்ட் காட் வில் கம் வித் a strong hand, வட கரத்தினால், அதாவது இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் என்று சொல்வது ஆங்கிலத்தில் ஸ்ட்ராங் ஹேண்டா, பலத்த கரத்தோடு கூட வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் தேவ ஜனங்களுடைய சோதனையில், பாடுகளில், கஷ்டங்களில், பிரச்சனைகளில், பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட கர்த்தர் அவர்களுக்கு ஸ்ட்ராங் ஹேண்டாக இருந்து பலத்த கரத்தோடு கூட இருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது ஆலோட்டியில் நிமித்தமாக தினமும் பாடு, தினம் வித்தியாசமான உபத்திரம் வந்தது. ஆனால் கர்த்தரை நோக்கி அவங்க கூப்பிட்டாங்க, எபிரேய தேவனை நோக்கி அவங்க கூப்பிட்ட போது கர்த்தர் மோசே, ஆரோன், மீரியாம் இவர்களை கொண்டு தேவ ஜனங்கள் என்ன செய்தார்? அங்கிருந்து விடுதலை பண்ணினார். அதை குறித்து வேதம் சொல்கிறது, அவருடைய ஓங்கிய புயத்தினால பலத்த கரத்தினால அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து என்ன செய்தாரோ விடுதலை ஆக்கினார். நம்முடைய வாழ்க்கையில் கூட பலவிதமான சுபாவங்களுக்கும் பாவங்களுக்கும் அடிமைப்பட்டு கொண்டிருந்த நம்மையும் கூட அவருடைய வலது கரமானது நம்ம என்ன செய்திருக்கிறது? விடுவித்திருக்கிறது, நம்மை தாங்கி வழிநடத்தி இருக்கிறது. 41ஆவது அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்
நீதியின் வலது கரத்தினால் பாருங்க, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என்ன வேணும் நமக்கு? எல்லாமே அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே அவருடைய ஸ்ட்ராங் ஹேண்ட், வலது கரமானது அல்லது வல்லமையான கரமானது நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். வருவார் என்று சொல்லும்போதே நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அதுதானே. இது இப்போது நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் முதலாவது இந்த உலகத்தில் வந்தார். இனி அவர் வரப்போவது தம்முடைய ஜனங்களை தம்முடைய சமூகத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக வரப்போகிறார். அதெல்லாம் கீழே உள்ள வசனங்களை பார்க்க போகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, தேவ ஜனங்களுக்கு இருக்கிற எல்லா இன்னல்கள், பாடுகள், கஷ்டங்களிலிருந்து விடுவிப்பதற்கு அவர் சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அல்லேலூயா. எசேக்கியேல் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது 20ஆம் அதிகாரம் 33, 34ஆம் வசனத்தை பார்த்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமாக பின்வாங்கி பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டு போன போது அவங்க திரும்பமாக பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டாங்க. அந்த சிறையிருப்பிலிருந்தும் கூட கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுவித்தார். பாருங்களேன், 20ஆம் அதிகாரம் 33, 34. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று உங்களை சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி நீங்கள் சிதறி இருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உக்கிரத்தினாலும் கூடி வர செய்து. அல்லேலூயா. அந்த தேவ பராக்கிரமத்தின் வல்லமைதான் தேவ ஜனங்களை திரும்பமாக கூட்டி சேர்த்தது. திரும்பமாக அந்த பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. இதெல்லாமே கர்த்தராகிய ஆண்டவர் எப்படி வருகிறாராம்? பராக்கிரமசாலியாக வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் அப்படியே பின்வாங்கி தளர்ந்து சோர்ந்து போக இடம் கொடுப்போம் என்றால், அல்லது அவிசுவாசத்துக்கு நம்ம இடம் கொடுப்போம் என்றால், நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்குது கூடாத காரியம். ஆம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6 நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய விசுவாசத்தை விட்டு சில வேளை சில சோதனை, பாடுகள், கஷ்டங்களில் வலிவு போகக்கூடிய, பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலை வரும் என்றால் சில சிட்சையை கர்த்தர் தருகிறார், சில பாடுகள் நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறதுனால. ஆமேன். தேவன் யாரை நேசிக்கிறார்களோ, தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை நேசிக்கிற பிள்ளைகளை என்ன செய்கிறாரு? சிட்சிக்கிறார். சில சிட்சைகள் நமக்கு வேண்டும். ஆமேன். ஆமாம், சிட்சையினாலே அவர் நம்மை கிட்டி இழுத்து கொடுக்கிறார், சேர்த்து கொடுக்கிறார். இமைப்பொழுது கைவிட்டேன் இல்லையா? இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று ஏசாயாவில் வாசிக்கிறது போல, சில வேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம் திரும்பவும் கர்த்தரை தேடி வருவோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு பராக்கிரமசாலியாக வெளிப்படுவார். அல்லேலூயா. நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பல சத்துருக்கள் கூடியிருக்கிறார்கள். மீதியானியருடைய தேசத்தில் அவங்க அடிமைப்பட்டு இருக்காங்க. 7 வருடம் மீதியானியர் கையினால் ஒடுக்கப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அவங்க தேசத்தில் என்னெல்லாம் விதைக்கிறார்களோ அதை கூட அவங்க அறுத்து சாப்பிட முடியாதபடிக்கு சத்துருக்கள் அதை கொள்ளையடித்து கொண்டு போகிறாங்க. சத்துருக்களுக்காக, மீதியானியருடைய சத்துருக்களுக்காக பயந்து அவங்க ஓடி ஒளிந்து குகைகளிலே, மலைகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம். ஆனால் அங்கே ஒரு தேவ மனிதனை நான் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியனாகிய யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பாருங்க, தேவ தூதனானவர் அங்கே வந்து அவனை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனால் அவன் அதை அறியாதிருந்தான். அவன் கேள்வி கேட்டான், ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தீர் என்றால்
எங்களுக்கு இதெல்லாம் ஏன் சம்பவிக்கிறது? நம்மில் அப்படித்தானே சிலர், கொஞ்சம் பாடு கஷ்டம் வந்துட்டால் போதும், ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீரா இல்லையா, ஏன் எங்களுக்கு இதெல்லாம் சம்பவிக்கிறது, ஏன் ஏன் என்று பல கேள்விகளை நாம் சில வேளை கேட்கக்கூடியதாக இருப்போம். ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அவரே. ஆமேன், அல்லேலூயா. ஏன் இப்படி சம்பவிக்கிறது என்று கேட்டபோது திரும்ப சொல்கிறார், அவன் சொன்னான், நான் எளிய கோத்திரம், சிறியவன், எளியவன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோட, அதுதான் வேதம் சொல்கிறது, நாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு நீ போ, அந்த மீதியானியுடைய படையை, மீதியானியாகிய சத்துருக்களை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது அங்கே பலி செலுத்தப்படுகிறது, அங்கே கர்த்தர் வெளிப்படுகிறார். அந்த இடத்துல தான் 22, 23 வசனங்களை நாம் பார்க்கும்போது சமாதானத்தின் தேவன் வெளிப்பட்டார். படிப்போம். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே. அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னான். அந்த இடத்துக்கு தான் யெகோவா ஷாலோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. முன்னாட்களில் நம்முடைய தலைமை போதகர் ஐயா அவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த பிற்பாடு சபைக்குள்ளே பல நிகழ்ச்சிகள், பல போராட்டங்கள், பல பிரச்சனையெல்லாம் வந்து என்ன செய்வோம், எப்படி இருப்போம், என்ன நடக்க போகிறது என்றெல்லாம் அந்த நாட்களில் சிந்தித்து கொண்டிருக்கிற வேளை 1993 நடந்த சம்பவம். அந்த நாட்களில் என்னைத்தான் முதலாவது அந்த இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணும்படியாக கேட்டுக்கொண்டாங்க. அந்த பிரசங்கம் என்னென்னா இந்த வார்த்தை தான், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. அல்லேலூயா. முதல்ல அந்த ஆலயத்தில் நான் தான் அந்த பிரசங்கத்தை செய்தேன். உனக்கு சமாதானம், சமாதானம்ன்றது மிக முக்கியம். பிதாவாகிய தேவன், குமாரனா இயேசு, பரிசுத்த ஆவியான எல்லாருமே சமாதானம் 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 தான் பார்க்கிறோம். அந்த தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும் என்றால், தேவனுடைய ஆளுகைக்குள்ளே நாம் இருப்போம் என்றால் தேவ நோக்கம் நமக்குள்ளே நிறைவேறும் என்று சொல்லி, உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, சாவதில்லை என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அவங்கள நாங்கள் ஆற்றினோம், அவருடைய தேற்றினோம். அந்த நாளில் அது அவங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருந்தது. ஆகவே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யெகோவா ஷாலோம். ஆமேன், அல்லேலூயா. ஆகவே எங்கெல்லாம் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் போராட்டம் உபத்திரமும் வருகிறதோ அங்கெல்லாம் நம்முடைய ஆண்டவர் எப்படி வெளிப்படுகிறாராம்? பராக்கிரமசாலியாக வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் நாம் இதை பார்க்கலாம், சுருக்கமாக நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே இதோ ஆண்டவராகிய கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமத்தோடு பராக்கிரமசாலியாக வருவார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தமது புயத்தினால் அரசாளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரசாளுவார் என்று சொல்லுகிறது நம்மை ஆளுகை செய்கிற ஒரு காரியம். எப்போதுமே வேதம் சொல்கிறது, முன்னாட்களில் வேறே ஆண்டவன்மார் எங்களை என்ன செய்தாங்க? ஆண்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் இப்பொழுதோ நீரே எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை ஏசாயா புஸ்தகத்தில் தான் நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவரும் நம்மை ஆள விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து புதிய ஏற்பாட்டின் பகுதியில் நாம் பார்க்கிறோம், ஆளுகை செய்கிற ஆவியானவர், நம்மை ஆண்டு நடத்துகிற ஆவியானவர். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையின் கீழே நாம் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஜெயமாகவும் வெற்றியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஆகவே தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் கண்டிப்பாக என்ன செய்யணுமா? பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீர்கள் என்று கரங்களை உயர்த்து நான் சொல்லலை, ஆனால் உங்களுக்குள்ளே தெரியும் இன்னும் நான் அபிஷேகத்தை பெறலையே என்று சொல்லி. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும்போது தான் அவர் நம்மை உண்மையாகவே ஆற்றுவார், உண்மையாகவே தேற்றுவார். ஆகவே தான் அவருக்கு தேற்றரவாளன் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் பார்க்கிறோம்,
தமது புயத்தினாலே அரசாளுகிறவராக இருக்கிறார். சத்துருக்கள் மேல் ஆளுகை, சத்துருக்கள் மேல் ஆளுகை. வியாதியோ பலவிதமான சூழ்நிலையோ எதிர்ப்புகளோ பிரச்சனையோ எது வந்தாலும் நாம் கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று யாத்திராகம் 14:15 வசனத்தில் வாசிக்கிறது போல நாம் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து நாம் சும்மா இருந்தால் போதும், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக ஜெயத்தை வாங்கி கொடுப்பார். தீர்க்க தரிசனத்தில் கூட நாம் பார்த்தோம், அவருடைய கரத்திலே நாம் அடங்கியிருப்போம் என்றால், அவருடைய கரத்திலே அடங்கியிருப்போம் என்றால் ஏற்ற காலத்திலே உயர்த்தப்படுவோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமாக தேவனுடைய வார்த்தையாக வெளிப்பட்டது. ஏனென்றால் அவருடைய பயமானது நம்ம என்ன செய்கிறது? நடத்துகிறது, ஆளுகிறது, அரசாளுகிறது, வழி நடத்துகிறதாக இருக்க வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய ஆளுகையின் கீழே நம்மை ஒப்பு கொடுக்கும்போது தான் கர்த்தர் நம்மை சரியாக நடத்தி வசனத்தின்படி நடத்தி நித்தியத்திலே மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பாரா? அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு இல்லை என்றால் உண்மையா போக முடியாது. கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? 46வது சங்கீதம், 46வது சங்கீதம் 10வது வசனத்தை படிங்களே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அமர்ந்திருந்து என்று சொல்வது நீங்கள் சும்மா இருந்து, நீங்கள் சும்மா அமர்ந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். அப்படி நாம் அமர்ந்து இல்லாவிட்டால் சும்மா இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்காக ஜெயத்தை வாங்கி கொடுப்பார் என்பதில் தான் நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் கர்த்தர் தமது புயத்தினாலே நம்மை ஆளுகிற தேவனாக இருக்கிறார், ஆளுகை செய்கிற ஆண்டவர். சங்கீதம் 89:10 நீ வாசிங்கள. 89:10. நீ ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல் நொறுக்கினீர், உமது வல்லமையான புயத்தினால் உமது வல்லமையான புயத்தினாலே உம்முடைய சத்துருக்களை சிதறடிப்பார். அல்லேலூயா. வல்லமையான கரத்தினாலே சத்துருக்களை சிதறடிப்பார். சத்துரு என்று சொல்லும்போது ஒரு பக்கம் நமது வீட்டாரே சத்துரு, என்ன நம்ம வீட்டாரே சத்துருவாக இருக்கலாம். இன்னும் ஆழமாக சொன்னால் நம்முடைய சரீரமே முதல் சத்துரு, சரீரமே முதல் சத்துரு. ஏனென்றால் நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு விருப்பத்தோடு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு சில காரியங்களுக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் இந்த சரீரம் சொல்லும் நீ பலவீனன், உன்னால் முடியாது என்று சரீரம் சொல்லக்கூடும். ஆனால் இந்த சரீரத்தின் சத்தத்துக்கு நாம் மாம்சிக சத்தத்துக்கு செவி கொடுப்போம் என்றால் நாம் ஜீவனை இழந்து விடுவோம். ரோமர் 8:6 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். ஆகவே இந்த சரீரமே முதலாவது சத்துரு. அடுத்தது ஏசு ஆண்டவரே சொன்னார், உங்கள் வீட்டாரே உங்களுக்கு ஒரு அம்மா இப்படி சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரரே சத்துருன்னு. எங்கள் வீட்டுக்காரரே, அந்த ஐயா சொல்கிறார் எங்கள் வீட்டுக்காரையே சத்துரு, முதல் சத்துருன்னு. ஆக அந்த மாதிரி உள்ள எந்த சத்துருக்களையும் எந்த சூழ்நிலையும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே நம்ம கொண்டு வரும்போது கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி விடுவார். அதைத்தான் 89வது சங்கீதத்தில் நான் வாசித்தோம். சத்துருக்களை என்ன செய்வாராம்? சிதறடித்து விடுவார், சிதறடித்து விடுவார். நமக்கு போராட்டம் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. என்றாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவார். ஆகவே தான் நாம் எபேசிய நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது நாம் தரித்து கொள்ள வேண்டிய ஆயுதம், எடுத்து உபயோகிக்க வேண்டிய ஆயுதம் என்று சொல்லி 2 பகுதியாக நாம் பார்க்கலாம். 10ஆம் வசனத்திலிருந்து. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால்
தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், பாருங்க, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்துள்ளாக நிற்கவும், திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கான் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும். ஆமென், அல்லேலூயா. சரியா, நீ கவனித்ததை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால், நாம் தரித்து கொள்ள வேண்டிய சில ஆயுதங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டிய சில ஆயுதங்களும் கொடுக்கப்படுகிறது. காரணம், உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, பொல்லாத ஆவியில் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமேன். ஆவிகளோடு, பொல்லாத ஆவிகளோடு போராட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியான் மூலமாகத்தான் அதை என பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தமது புயத்தினால் அவர் என்ன செய்கிறாரு? அரசாளுவார். அந்த ஆளுகையின் கீழே இருக்கும்போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், பொல்லாத வல்லமைகள் சிதறுண்டு ஓடி போகும். இந்த காரியத்தை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து அவர் சொல்றாரு, அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அல்லேலூயா. Behold, his reward is with his arm. அவருடைய பிரதிபலன், நமக்கு கொடுக்க வேண்டிய பிரதிபலனை கொடுப்பதற்காக அவர் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுக்க வருகிறார். இது நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதியிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது அவன் நமக்கு பிரதானமான வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறதை நாம் வாசித்திருக்கிறோம். ஆகவே பிரதிபலன், பலன் என்று சொல்வது நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன். நாம் எந்த அளவு கர்த்தரை விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவு அவருடைய சுபாவத்தில் வளர்கிறோமோ, எந்த அளவு அவருடைய சுபாவத்தில் நாம் கட்டப்படுகிறோமோ, அதன்படி தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். சும்மா ஆசீர்வாதம் நமக்கு வருவதே இல்லை. அல்லேலூயா. ரூத்தை நாம் மாடலாக எடுத்துக்கொள்ளலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே விசேஷித்த சில குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஆமென், அல்லேலூயா. ஒரு சிறிய புஸ்தகம் ரூத். அந்த புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளோ அருமையாக அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், உன் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கிறமாய் வந்து உனக்கு அவரால் நிறைவான பலன். அது முதல்ல சொல்லலை. முதலாவது உன்னுடைய கிரியை எப்படி இருக்கிறது, உன்னுடைய நற்கிரிகள் எப்படி இருக்கிறது, நீ ஆண்டவருக்காக செய்யக்கூடிய கிரிகளில் எவ்விதமாக இருக்கிறீங்க என்பதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார், விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த ரூத்துக்கு கிடைத்த அந்த ஒரு மேன்மையான காரணம் என்ன? அவள் செய்த உறுதியான தீர்மானம். ஆமேன். நிறைய அந்த காரியத்தை நான் பேசக்கூடும். ஆனால் அந்த ஓர்பால் திரும்பி போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை படிச்சிங்கன்னா 7 குறிப்பு இருக்குது அவருடைய உறுதிக்கு காரணம். பாருங்க, 16, 17 வசனங்கள். நீங்க திரும்பி போக கூடுமானால் போகணும் மாமியார் சொல்லியாச்சு. ஆனாலும் அவள் சொல்கிறாள், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து பேச வேண்டாம். ஒண்ணு, நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் வருவேன். 2, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். 3, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். 4, நீ மரணமிடத்தில் நானும் மரணமடைவேன். 5, அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். அல்லேலூயா. அவள் ஒரு புறஜாதி இல்லையா, மோவாபிய ஸ்திரியாக இருந்தாலும் கூட அவருடைய சுபாவத்தை பாருங்க, எவ்வளோ அருமையான சுபாவம். வயதான இந்த மாமியாரை தனியாக விட்டுட்டு போனாங்களா? போகலை. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவங்க மோவாப் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வருவதற்கு 60 கிலோமீட்டர் 60 மைல் என்று சொல்கிறாங்க. அந்த 60 மைலும் தனியாக எந்த விதமான பயம் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாத நிலம் தானே. சகோதரிகள் பெண்கள் தனியாக போகும்போது பாதுகாப்பு இல்லை. ஆனால் கூட மாமியாரை தனியாக விடக்கூடாது என்பதற்காக அந்த ரூத் என்ன செய்தாள், மாமியாரை விடாமல் பற்றி கொண்டு வந்து கடைசியாக மரணமே இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாதான், பிரிக்கக்கூடாதுங்கிற தீர்மானம். ஆமேன். அவருடைய கிரியை மிகவும் மெச்சிக்கொள்ளத்தக்கதாக இருந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீகமான சுபாவங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். குடும்பமானாலும் சபையானாலும் இப்படிப்பட்ட ஒரு உறுதியான தீர்மானம் இருக்கும்போது தான் உன் கிரியைக்கத்தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அது நிமித்தம் என்ன கிடைக்குது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டியின் கீழ் அடைக்கலமை வந்து உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. இன்றைக்கி நீங்கள் மருமகளாக இருக்கலாம், இன்னொரு நாள் மாமியாராக மாறப்போவீங்க. அம்மா இன்றைக்கி மருமகளாக இருக்கலாம், இன்னொரு நாளில் மாமியாராக மாறுவீங்க. ஆகவே உங்கள் வாழ்க்கையை கவனித்து பார்த்து இந்த சுபாவங்களில் நீங்கள் ஒன்றுபட்டு செயல்படும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். உங்கள் கிரிகளை பார்த்து கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. அது மட்டுமில்லை, நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். 1 கொரிந்தியர் 9:24 பார்க்கிறோம். ஓடுகிற எல்லாரும் ஓடுவாங்க, ஒருவனே பந்தயத்தை. ஆக நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பிரதிபலனை பெற்றுக்கொள்ள நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். படிங்களேன். பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். தலை நிமிர்ந்து பாருங்களேன். வலது பக்கமே இடது பக்கம் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. சும்மா ஓடுறதில்ல, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அந்த பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் தந்தருளுவார் என்கிற காரியமெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நம்முடைய கிரியை நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கிறார். சுபாவம் மாற்றப்படணுங்க. சுபாவம் மாறாமல் என்னதான் பாட்டு, என்னதான் பிரசங்கம், என்னதான் வாழ்க்கை, என்னதான் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டால் கூட, என்னதான் வெள்ளை ட்ரெஸ் போட்டாலும் சுபாவம் மாறாவிட்டால் ஒன்றுமில்லை. ஆகவே நம்முடைய இருதயம் சுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். கடந்த நாட்களில் வெள்ளிக்கிழமை மாலையிலும் நேற்றுக்கும் கூட சுத்திகரிப்பை பற்றி அருமையான வேத வசனங்கள் ஆசீர்வாதமாக இருந்ததுங்களா? வந்தவங்களுக்கு தான் தெரியும், எல்லாரும் சொல்ல முடியாது. ஆகவே பரிசுத்தவான் அறிவாளிகளை புடம்பிடுகிறதுக்கும் சுத்திகரிக்கிறதுக்கும் வெண்மையாக்குறதுக்கும் சிலர் அதில் விழுவாங்க, சிலர் அப்படி இருப்பாங்க. ஆனால் தன் தேவனுடைய வசனத்தை வாசிப்போமா? 11ஆம் அதிகாரம் 34. அறிவாளிகளை புடமிடுகிறதுக்கும் சுத்திகரிக்கிறதுக்கும் வெண்மையாக்குறதுக்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள் இருக்கும். ஆனால் மேலே 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தன் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வாங்க. இன்றைக்கு எப்படி நீங்கள் தங்கள் தேவனை அறிந்த தேவ ஜனமாக இருந்து திடன் கொண்டு அதுக்கு ஏற்றபடி செய்யணும். சுத்திகரிப்பு, பரிசுத்தமாக்குதல், புடமிடப்படுதல், இது எல்லாமே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் உண்டாகக்கூடிய காரியம். இதை நாம் செய்யும்போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பிரதிபலனை பலனை தருவார். ஆமேன். தருவாரா தரமாட்டாரா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிரு, உன் கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. பாருங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. என் கிரீடம் வேறு யாரும் எடுக்காமல், பரிசுத்தவான்கள் பாடுறாங்க, என் கிரீடம் வேறு யாரும் எடுக்காமல் வல்லபனே நீதம் சக்தி நீ நல்கிடும், இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், ஆசையதே எல்லாம் வேறெனக்கில்லையே. ஆமேன். அவருடைய முகத்தை பார்ப்பதுதான் நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும். என் கிரீடத்தை வேறு யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிறதில்ல,
பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடணும். பிரதிபலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. அடுத்து வாசிக்கிறோம், அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக செல்லுகிறது. அண்ட் ஹிஸ் ஒர்க் பிஃபோர் ஹிம். எப்படியாயினும் அது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் நாம் முன்னவே சொல்லியிருக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். எசையா 12 கடைசியில் நாம் பார்த்தோம், கர்த்தர் நம் நடுவிலே பெரியவராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எபிரேய வெளிப்படுத்தல் 3:11 நான் வாசித்தது போல நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தை வேறு யாரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த நீதியின் கிரீடம் மட்டுமல்ல, ஜீவ கிரீடம் மட்டுமல்ல, அது மகிமையின் கிரீடமாய் நமக்கு மாறும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கலாம். 1 பேதுரு 5:4. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அதுக்கு மேலுள்ள ஒரு வசனத்தையும் கூட வாசிக்கலாம். மூப்பர்கள், உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், உங்களில் உள்ள மூப்பனுக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக அல்ல மனப்பூர்வமாக அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக. ஆமென். மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தர் நமக்காக தருவார். அல்லேலூயா. ஆகவே இந்த அருமையான வேத வசனத்தின் அடிப்படையில் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக செல்லுகிறது என்ற வசனம் மட்டுமல்ல, அடுத்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 11வது வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். மேய்ப்பனை போல தன் மந்தையை மேய்க்கிறவர். ஆட்டுக்குட்டிகளை தமது தன்னுடைய புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். என் மேய்ப்பரோட இருக்கிறார் என்று யோபு சொன்னது போல அவர் நமக்கு கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், ஒரு குறையும் இல்லாமல் கர்த்தர் நடத்துவார். நிறைய பாடல்கள் இந்த 23ஆம் சங்கீதத்தில் நிறைய பாடல்கள் இருக்கிறதை நாம் அறிய முடியும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான மேய்ப்பர், நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான், என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை மேய்க்கிறவரும் போஷிக்கிறவரும் நடத்துகிறவரும் நம்மை வழிநடத்தி மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிறவமாக இருக்கிறார். ஆகவேதான் அந்த வசனத்தை திரும்ப நாம் படிப்போம். 11ஆம் மேய்ப்பனை போல தம்முடைய மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். வேதாகமத்தில் என்ன பார்க்கிறோம்? ஏசாவை சந்திக்க யாக்கோப்பு வரும்போது அவனுடைய எல்லா விதமான ஆடு மாடுகளோடு அவன் வருகிறான். அப்போது ஏசா சொல்கிறான், அந்த மந்தையை நடத்துகிற விதத்தை குறித்து சொல்லும்போது, இல்லை நான் இப்படித்தான் நடத்த வேண்டும் சொல்லி ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 33
10ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். அதற்கு யாக்கோபு, யாக்கோபு அப்படி அல்ல, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானி, நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும், யாக்கோபு சொல்கிறார், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள், கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும், கறவலான ஆடு மாடுகள் இடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால், ஒரு நாளாயிலும் துரிதமாக ஓட்டினால் அதையெல்லாம் மாண்டு போகும். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும், பாருங்க, வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும், பாருங்கள், மந்தையின் கால்நடைக்கு தக்கதாகவும் பிள்ளைகளின் கால்நடைக்கு தக்கதாகவும் மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆகவேதான் 1 தீமோத்தேயுல 5ஆம் அதிகாரத்தில், 1 பேதுருல 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், மந்தைக்கு மாதிரியாக என்ன செய்யணுமா, கண்காணிப்பு செய்யும்போது மகிமையான கிரியை நமக்கு உண்டு. ஏசாவை போல ஓட்டிவிட முடியாது. யாக்கோபை போல மந்தை என்ன செய்யணுமா, மெதுவாக கால்நடைக்கு தக்கதாக, கறவலாடுகள் இருக்கிறது, குட்டிகள் இருக்கிறது, அப்படி மெதுவாக நடத்த வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவாக இருக்கிறார். ஆகவேதான் அவர் நம்மை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர். இதை குறித்து ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும், நம்ம ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. எழுந்திருப்போம். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே, இன்று நிரப்போம் உந்தன் ஆவியா. என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே, இன்று நிரப்போம் உந்தன் ஆவியா. தண்ணீர் ஜெபிப்போம். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவை, இந்த நல்ல அருமையான வேலைக்காய் மீண்டும் ஒரு விசை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய முழு ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆற்றினீர், எங்களை தேற்றினீர், எங்களை தைரியப்படுத்தினீர். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று மத்தியாயத்தில் வெளிப்பட போகிறேன். ஆண்டவரை சந்திக்க இன்னும் ஒரு விசை எங்களை தகுதிப்படுத்தினீர், ஆயத்தப்படுத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி முடிவு பரியந்தம் உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய், ஆண்டவரே விவேகமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்கள் பிள்ளைகளை ஆற்றட்டும், தேற்றட்டும். எங்கள் சபை மக்களோட எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து என் பிள்ளைகளுடைய தலைகளை நிமிர பண்ணும். உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். தாழ்த்தி கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரம்